ஹாய் ஹலோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சிறகடிக்க சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ரோகிணியை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த விஜயா ரொம்பவுமே பாடுபட்டுட்ருக்காங்க. நம்ம மனோஜ் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருனாக்கா, இப்போ எல்லாமே பார்த்தோன்னாக்கா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவர் என்ன தான் ஃபீல் பண்ணாலையும் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவர் இந்த மாதிரி வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பண்ண மாட்டார். என்ன தான் அவங்க ஏமாற்றி இருந்தாலும் உண்மையாக இருக்கணுன்ற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோகிணிக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அவங்க பல ஏன்னா தப்புமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்களுக்கே ரிவெஞ்சாக அமைஞ்சிட்ருக்கு. மேலும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரோகிணி இந்த டைமில் நம்ம புரிய வைக்கணும், இந்த மனோஜுக்கு புரிய வச்சு அவரை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கைக்குள்ளே திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நடக்கிறது என்னென்னா, இந்த ரோகிணி ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கஷ்டத்தை மட்டுமே இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க. முக்கியமாக மனோஜ் பண்ண எல்லா விஷயமும் இந்த டைமில் தெளிவாக வெளியே வரப்போகுது. என்ன தான் அவள் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்தாலும் அந்த இடத்துல இப்போ மனோஜ் மட்டும் அவ்வளோ உத்தமர் கிடையாது இல்லையா. ஏன்னா அந்த இடத்துல நம்ம மனோஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பக்கம் இந்த ரோகிணிக்கு டைவர்ஸ் கொடுக்காததுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னொரு கல்யாணத்தை பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருக்காங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஏன்னா நம்ம ரோகிணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு மனைவியாக இருந்துகிட்ருக்காங்க. அது இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கையெழுத்து போட்டு எல்லாமே முடிஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக அந்த இடத்துல ப்ரூஃப் போட பார்த்தீங்கன்னாக்கா அவன் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் அங்கே கையெழுத்துமே போடலை. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா இவர் தாலியை கட்டி அந்த இடத்துல பணமும் பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சமயத்தில் நம்ம ரோகிணிக்கு எல்லாத்தையும் தட்டி கேட்குற உரிமை பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமயத்தில் இருக்குது. இப்போ இந்த மனோஜை தூக்கி திருப்பவும் ஜெயிலில் போடக்கூடிய எல்லா வாய்ப்புமே கூட இருக்குன்னு கூட சொல்லலாம். எதனாலனா இந்த மனோஜ் என்ன பண்ணார், இப்போ திருட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக தெரியுது இல்லையா. அதனால் இவர் இப்படி தான் பழி வாங்கணும், இப்போ அங்கேயும் வாழக்கூடாது, நம்மளை டிவர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இந்த முடிவை எடுப்பாங்க. இதை ரோகிணியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மனோஜை அடிக்கிறதோ உதைக்கிறதோ பார்த்தீங்கன்னா பண்ண தேவையில்லை. எல்லாமே இந்த முத்துவே பார்த்துப்பாரு. ஏன்னா ரோகிணிக்கு நீ பார்த்தீங்கன்னாக்கா அவனுக்கு துரோகம் பண்ணானா நீ ரோகிணிக்கு பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தை கேட்பாங்க. விஜயா ஒரு பக்கம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தோன்னா அது நடக்க போகிறது கிடையாது. அவங்க சந்தோஷத்தில் மண்ணை வாரி போட்ட மாதிரி தான் இந்த மனோஜ் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. மனோஜ் பண்ணது பார்த்தோன்னா ரொம்பவே கேவலமான ஒரு செயல் தான். அவருக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும். இந்த ரோகிணியும் இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.